வெல்கம் பேக் டு டம்மி காமிக்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது, இன்னைக்கு நம்ம நருட்டோ சீரிஸில் ஏகப்பட்ட ரினேகன்ஸ் வந்து காட்டியிருப்பாங்க. அதுவும் கலராக அதுக்கு ஒரு பவர்ஸ் வந்து காட்டியிருப்பாங்க. இப்போ நம்ம நருட்டோ சீரிஸ்லையும் பருட்டோ சீரிஸ்லையும் காட்டப்பட்ட ரினேகன்ஸோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரினேகன்ன்றது பார்த்தீங்கன்னா நருட்டோ சீரிஸ்லேயே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இது ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் டோஜுட்சுவாக கருதப்படுது. இந்த ரினேகன் முதல்ல யாருக்கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குன்னா நம்ம அகரோமோ கிட்டேருந்து. அகரோமோ வந்து பார்த்தீங்கன்னா ககியாவோட ஒன் ஆஃப் த ககியாவோட பாதி சக்கராவில் பிறந்தவர் அகரோமோ. இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து ரெனேகன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டோஜுட்ஸ்லாம் பிறந்திருக்க மாட்டார். இவர் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷெரிங்கனோராக இருந்திருப்பார். அதுக்கப்புறமா தான் ரெனேகன் வந்து இவருக்கு ஆக்டிவேட் ஆகிருக்கும். இந்த ரெனேகன்ன்றது பார்த்தீங்கன்னா புத்திசம் மெத்தாலஜிலேருந்து வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதில் இந்த ரெனேகன் யூசர்ஸுக்கு வந்து மொத்தம் 6 வகையான ஸ்பெஷல் பவர்ஸ் வந்து கொடுக்கப்படும். அதை தாண்டியும் ஏகப்பட்ட பவர்ஸ் இருக்குது இந்த ரெனேகன் யூசர்ஸுக்கு. இப்போ இந்த ரெனேகன் ஒருத்தவங்களுக்கு கிடைக்கணும்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ரெனேகன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து 2 வகையான தேவைப்படுது. ரெனேகனுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு உச்சிகாவோட ஒரு பிளட்டும் சஞ்சு கிளானோட ஒரு பிளட்டும் தேவைப்படுது. இந்த 2 பேரோட பிளட் லைன்லேருந்து வந்தவங்களுக்கு மட்டும் அந்த ரெனேகன் வந்து ஆக்டிவேட் ஆகும். அப்படி அதை வச்சு தான் வந்து ரெனேகன் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம மதராவே பார்த்தீங்கன்னா மதரா ஒரு உச்சிகா கிளானை சேர்ந்தவர். ஆனால் அவர் வந்து எப்படி ரெனேகன் ஆக்டிவேட் பண்ணியிருப்பார்னா, நம்ம அஷிராமா வர செல்ஸை வந்து அவர் உடம்புல இம்ப்ளான்மெண்ட் பண்ணுற மூலமாக தான் அவர் வந்து ரெனேகனை ஆக்டிவேட்டே பண்ணியிருப்பார். பட் ரெனேகன் அவர் ஆக்டிவேட் பண்ணி அது வரத்துக்கே ரொம்பவே லேட் ஆகிருக்கும். அவர் சாவர் கட்டத்தில் தான் வந்து ரெனேகனே கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் தான் அதை எடுத்துன்னு போயிட்டு நகுட்டோக்கு வந்து இம்ப்ளான்ட் பண்ணியிருப்பார். நகுட்டோக்கு அவர் ஏன் இம்ப்ளான்மெண்ட் பண்ணியிருப்பார் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நகுட்டோ வந்து ஒரு உசுமாக்கி கிளானை சேர்ந்தவர். உசுமாக்கின்றவங்க வந்து நிறைய டியூரபிலிட்டி பவர்ஸ் உள்ளவங்க. அதனால அவங்கக்கிட்ட வந்து ரெனேகன் இருந்தால் ரெனேகனை அவங்கள கரெக்டாக வந்து ப்ரொசஸ் பண்ண முடியும். அந்த காரணத்தால் தான் வந்து மதரா வந்து ஒரு உசுமாக்கி கிளான் மெம்பருக்கு வந்து இந்த ரெனேகன் வந்து இம்ப்ளான்மெண்ட் பண்ணியிருப்பார். ரெனேகன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டோஜுட்ஸுன்ற காரணத்தால் அது எல்லாராலாம் ஈஸியாக யூஸ் பண்ண முடியாது. அது காட் லெவல் பவர்ஸ் இருக்க ஒரு டோஜுட்ஸு. ஆனால் அது அசால்ட்டால் எல்லாராலையும் யூஸ் பண்ணிக்க முடியாது. இதனால தான் நம்ம ஒபிட்டோ வந்து ரெனேகனை யூஸ் பண்ணும்போது அவரை ஒரே ஒரு கண்ணில் மட்டும் ரெனேகனை யூஸ் பண்ணியிருப்பார். ஏன்னா வந்து அது ரொம்ப பவர்ஃபுல்லாக அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு சாதாரண மனுஷங்களால் முடியாது. அதனால தான் வந்து ஒபிட்டோ ஒன்று தான் வச்சிருப்பார். இந்தமாரி வந்து ரெனேகனுக்கு ஏகப்பட்ட பவர்ஸ் வந்து இருக்குது. அதை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். இப்போ ரெனேகனை யாரெல்லாம் எடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம மதரா ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம நகுட்டோ உசுமாக்கி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சாசுகே, அப்புறம் நம்ம ஒபிட்டோ இப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ சீரிஸில் ஏகப்பட்ட பேர் வந்து ரெனேகனை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பர்பிள் கலர். இப்போ இந்த ரெனேகனோட பவர்ஸை வந்து பற்றி பார்ப்போம். இந்த ரெனேகன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரெனேகன் யூசர்ஸால் எல்லா வகையான சக்கரா நேச்சர்ஸையும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இப்போ இந்த ரெனேகன் பவர்ஸ் வந்து மொத்தம் 6 வகையான பாத்ஸ் இருக்குது. இப்போ இந்த சேஜ் ஆஃப் 6 பாத்ஸ் பவர்லேருந்து தான் இந்த ரெனேகனுக்கு பவர்ஸே சொல்லப்படுது. ஃபஸ்ட்டு பாத் பார்த்தீங்கன்னா நரகா பாத். இந்த நரகா பாத் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் ஹெல் அப்படின்னு சொல்லப்படுற ஒன்று வந்து சமன் பண்ணி கொண்டு வரும். அந்த சமனில் வர அந்த கிங் ஆஃப் ஹெல் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, நம்ம யாரை வந்து கூட்டணும் வந்து அவங்க வந்து பொய் சொல்கிறாங்களா உண்மையாக சொல்கிறாங்களான்னு ஜட்ஜ் பண்ணும். அவங்க பொய் சொன்னாங்கன்னா அவங்கள நாக்கை இழுத்து அவங்களுக்கு கொண்டு, அதுவே அவங்க உண்மையாக சொன்னாங்கன்னா அவங்கள வந்து விட்டுரும். இதேமாரி இந்த நரகா பாத்தை வச்சு இவங்க என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம பாடியில் நல்லா டேமேஜ் இருந்தால் நரகா பாத்தில் உள்ளே போயிட்டு வெளியே வந்தால் நமக்கு வந்து நம்ம உடம்பு வந்து பழைய மாரி வந்து ஆயிரும். ஆனால் வந்து நரகா பாத் வந்து ஃபஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ செகண்ட் பாத் பார்த்தீங்கன்னா பெட்ரா பாத். இந்த பெட்ரா பாத் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அப்சர்விங் பவர் இருக்குது. அதாவது எந்த வகையான நெஞ்சுட்சு வந்தாலும் அதை வந்து அப்சர்வ் பண்ண முடியும் இந்த பெட்ரா பாத் மூலமாக. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹியூமன் பாத் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சோலை வந்து அப்சர்வ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த மனுஷனோட ஹியூமனோட மெமரியை வந்து அவங்களால வந்து ரீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இந்த ஹியூமன் பாத் மூலமாக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசுரா பாத். இந்த அசுரா பாத் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மெக்கானிக்கல் மூலமாக வந்து நம்ம உடம்பை மேனிப்புலேட் பண்ணி சண்டை போட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதாவது ரோபோட்டிக்காவோ இல்லைனா வந்து ஃபிசிக்கலாகவோ வந்து நம்ம உடம்பை வந்து மேனிப்புலேட் பண்ணி ஆல்ட்ரு பண்ணி வந்து சண்டை போட முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட்டு அனிமல் பாத். இந்த அனிமல் பாத்துன்றது பார்த்தீங்கன்னா சமனிங் பண்ண முடியும். சமனிங் எதை பண்ண முடியும்னா பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் வந்து சமன் பண்ண முடியும். அந்த அனிமல்ஸ் எல்லாமே இம்மோட்டல் அப்படின்றது மறந்துடுறாங்க. இந்த அனிமல்ஸை வச்சு நம்ம வந்து பெருசாக சண்டையும் பண்ண முடியும். ரொம்ப ஜெய்ஜாண்டிக்காக இருக்க சமனிங் அனிமல்னால வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு எந்த வகையான பிளட் சயின்ஸ் வச்சு நம்ம வந்து இது கூப்பிடணுன்ட்டு அவசியம் கிடையாது. இது ரெனேகன் இருந்தாலும் பொது யாரால வேணாலும் ப்ராசஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் தேவா பாத். இந்த தேவா பாத்துன்றதுனா அதிகமாக வந்து பெயின் யூஸ் பண்ணியிருப்பாரு. இந்த தேவா பாத்தோட பவர் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். புல் அண்ட் புஷ். இதை வந்து ஒரு மேக்னெட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சு நம்ம வந்து பக்கத்தில் இருக்கிற அட்ராக்டும் பண்ண முடியும், ரிப்பலும் பண்ண முடியும். அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல். இதில் இருக்க மிகப்பெரிய பெரிய அட்டாக்ஸ் பண்ண ஆல்மைட்டி புஷ் எல்லாருக்கும் தெரியும். யூனிவர்சல் புல் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அட்டாக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்பார் நம்ம பெயின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்னொரு பவர்ஃபுல்லானா பிளானட்டரி புல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெயினும் மதராவும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து சுற்றி இருக்க எல்லா விஷயத்தையும் அப்சர்வ் பண்ணி ஒரு பிளானட் மாரி ஆக்கி அதை வச்சு பூமி மேலே வந்து விளைவிக்கிறது. இந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயங்களை வந்து நம்ம ரெனேகன் யூசர்ஸால் வந்து கொண்டு வர முடியும்.
இப்போ இந்த ரெனேகன் யூசர்ஸுக்கு 7 தான் இன்னொரு பவரும் கொடுக்கப்படுது. 7th பவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், 7th பாத் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து அவுட்டர் பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அவுட்டர் பார்ட் மூலமாக என்ன பண்ண முடியும்னா கெடோ ஸ்டாச்சு வந்து சமன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சக்ரா ராட்ஸை வந்து யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து ரீபத் வந்து பண்ண முடியும். அதாவது இந்த கெடோ ஸ்டாச்சு வந்து எல்லாருக்கும் தெரியும், நம்ம அஸ்க் ஆஃப் 10 டைல்ஸ் அதை வந்து சமன் பண்ண முடியும். அது மூலமாக வந்து இது பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சக்ரா ராட்ஸ் யூஸ் பண்ண முடியும். சக்ரா ராட்ஸ் வச்சு தான் வந்து நம்ம பெயின் வந்து அந்த 6 பாடிஸும் வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. சக்ரா ராட்ஸ் யூஸ் பண்ண முடியும். அதை தாண்டி வந்து இந்த ரீபத் பவர் வந்து நம்ம பெயின் வந்து யூஸ் பண்ணியிருப்பார். பெயின் ஆர்க்கில் இதை வச்சு என்ன பண்ணியிருப்பாருன்னு எல்லாருக்குமே தெரியும். இதை வச்சு தான் அந்த செத்து போனவங்களையும் வந்து கொண்டு வர முடியும். பட் இந்த பவரை வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா இதை யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க வந்து இறந்துருவாங்க. அதுதான் இல்லைக்க மிகப்பெரிய நெகட்டிவ். பட் இருந்தாலும் வந்து 7வது பவராக வந்து யூஸ் பண்ணப்படுது. இப்போ நம்ம ரெனேகனோட மொத்த பவர்ஸ் வந்து பார்த்துட்டோம். இதை வந்து எல்லாருமே நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க தான். இப்போ இந்த ரெனேகன் வந்து நம்ம ஃபஸ்ட்டு யாரை ரெனேகன் பார்த்துக்கோ, நம்ம மதரா ரெனேகன் தான் பார்த்துருக்கோம். அதுதான் நகட்டோ ஒபிட்டோலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த மதராவோட ரெனேகனை பற்றி பார்ப்போம். இந்த மதராவோட ரெனேகனில் இருக்க பவர்ஸ் வந்து தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம். லிம்போ பவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவர் வந்து நம்ம மதரா யூஸ் பண்ணுவார். இந்த லிம்போ பவர் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, லிம்போ பவர்ன்றது டைமென்ஷன் வந்து ஒரு லிம்போன்னு ஒரு டைமென்ஷன் இருக்குது. அந்த டைமென்ஷனில் வந்து 4 வகையான க்ளோன்ஸ் வந்து நம்ம மதரா உருவாக்க முடியும். அந்த 4 க்ளோன்ஸுமே வந்து சாதா க்ளோன்களே ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருக்கும். பட் அந்த க்ளோன்ஸ் வந்து நம்ம யார் கண்ணுக்குமே தெரியாது, சாதாரண மனுஷன் கண்ணுக்கு தெரியாது. அதனால் வந்து அது கூட வந்து சண்டை போடுறது ரொம்ப கஷ்டம். அந்த டைமென்ஷனும் வந்து இன்டர் கனெக்ட் ஆகிருக்கனால வந்து அந்த டைமென்ஷன்லேருந்து அந்த லிம்போ க்ளோன்ஸ் அடிக்கிறதுனால வந்து இங்கே இருக்கவங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகும். அந்த வந்து நம்ம வாரார்க்கில் வந்து காட்டியிருப்பாங்க, நம்ம மதரா யூஸ் பண்ணியிருப்பார். இதை கூட சண்டை போடுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் அந்த டைமில். பட் இதை வந்து அகரோமோட சக்ரா இருக்கவங்க வந்து இதை வந்து வச்சிருக்கவங்க மூலமாக வந்து இதை வந்து சென்ஸ் பண்ண முடியும். அதனால் வந்து ரெனேகன் யூசர்ஸாலே வந்து சென்ஸ் பண்ண முடியும். இந்த லிம்போ டைமென்ஷனில் இருக்க க்ளோன்ஸ் வந்து சென்ஸ் பண்ண முடியும். இதனால் ரெனேகன் யூசர்ஸ் கூட இந்த லிம்போ டைமென்ஷனில் இருக்கவங்க வச்சு சண்டை போகிறது கொஞ்சம் டஃப்பு தான். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து ரெனேகன் வந்து பார்த்தாச்சு. இப்போ ரெனேகனில் வந்து பர்பிள் ரெனேகன் வந்து நம்ம வந்து எல்லாருமே பார்த்துருப்போம். இந்த பர்பிள் ரெனேகனுக்கு அப்புறம் பருட்டோ சீரிஸில் கலராக ரெனேகன்ஸ் வந்து காட்டியிருப்பாங்க. அதோட பற்றி பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மோமோஷிக்கி கிட்டே இருந்து வரும். மோமோஷிக்கி தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ஒன் ஆஃப் த பவர்ஃபுல்லான ஒட்சிக்கியாக வந்து பருட்டோ சீரிஸில் காட்டியிருப்பாங்க. இந்த மோமோஷிக்கி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து இவருக்கு ரெட் கலர் ரெனேகன் வந்து கையில் இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த ரெட் கலர் ரெனேகன் மூலமாக வந்து நம்ம மோமோஷிக்கி என்னென்ன பண்ணியிருப்பாருன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவரோட கையில் இருக்க ரைட் கையில் இருக்க ரெனேகன் வச்சு என்ன பண்ண முடியும்னா எல்லா வகையான நெஞ்சுட்சியும் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்க முடியும் மோமோஷிக்கியால். அது மட்டும் இல்லாமல் ஷேடோ கிளான் ஜுட்சியும் வந்து இவர் வந்து அப்சர்வ் பண்ணியிருப்பார். அந்தளவுக்கு ரொம்ப ஓப்பியான ஒரு ரெனேகன் தான் இவர் கையில் வந்து இருக்கும். பட் இந்த லெஃப்ட் கையில் இருக்க ரெனேகன் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, இவர் அப்சர்வ் பண்ணுறது எல்லாத்தையுமே என்கேன்ஸ் பண்ணி ரொம்ப பவர்ஃபுல்லாக மல்டிபிளாக வந்து அதை வந்து காட்டி அதை வச்சு சண்டை போட வச்சுருக்கும். லெஃப்ட் லைனில் இருக்க ரெனேகன் மூலமாக அந்த வச்சு சண்டை வச்சுருப்பார் நம்ம மோமோஷிக்கி. அதுக்கப்புறம் ஆஃப்டர் த ஃபைட்டில் வந்து நம்ம மோமோஷிக்கி என்ன பண்ணுவார்னா, அவர் கூட ஜூனியர் அப்பர்சனிட்டியாக இருக்க இன்னொரு ஒட்சிக்கியை வந்து அவர் சக்ரா ஃபுட்டாக மாற்றி அந்த சக்ரா ஃபுட் வந்து ஒரு அது மூலமாக வந்து இவருக்கு வந்து கோல்டன் கலரில் வந்து ரெனேகன் வந்து மாறிக்கும். ரெனேகன் மட்டும் இல்லை, அவரோட கண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு கலரில் மாறியிருக்கும். அதாவது பேக்கு வந்து கோல்டு கலர் பேக்கு கண்ணாக மாறியிருக்கும். இதை பற்றி வந்து நம்ம லாஸ்ட்டில் வந்து பேசுவோம். இந்த கோல்டு ரெனேகன் அதை பற்றி லாஸ்ட்டில் பேசுவோம். இப்போதைக்கு நம்ம மோமோஷிக்கியோட பவர்ஸ் தான். அந்த மோமோஷிக்கி வந்து ஒன்ஸ் அந்த சக்ரா ஃப்ரூட்டை அவங்க சாப்பிட்டுக்கப்புறம் அந்த செத்துப்போன ஒட்சிக்கியோட பவர்ஸும் வந்து உங்களால் யூஸ் பண்ணிக்கணும். அதை வச்சு நம்ம மோமோஷிக்கி வந்து ஆட் லைட்டில் வந்து ஒரு வெப்பன் வச்சு வந்து சண்டை போட்டுன்னு வைப்பார். இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான வந்து தான் நம்ம மோமோஷிக்கியோட ரெனேகன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உரோஷிக்கி. இந்த உரோஷிக்கி பார்த்தீங்கன்னா அனிமேல வந்த கேரக்டர். பட் இந்த உரோஷிக்கியும் வந்து ரெனேகன் வந்து காட்டியிருப்பாங்க. உரோஷிக்கி வந்து 2 வகையான ரெனேகன் வந்து யூஸ் பண்ணியிருப்பார். அதை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரெனேகன் வந்து நம்ம வந்து ப்ளூ கலர் ரெனேகன் வந்து காட்டியிருப்பார் நம்ம உரோஷிக்கி. இந்த ப்ளூ கலர் ரெனேகன் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, டெலிபோர்டேஷன் பவர்ஸ் வந்து இருக்குது. சட்டுன்னு வந்து அங்கங்கே வந்து மூவ் ஆகி சண்டை போட முடியும்ன்ற மாதிரி வந்து உரோஷிக்கி. அது வந்து ப்ளூ கலரில் ரெனேகனுக்கு வரைக்கும் அதை பண்ணியிருப்பார். ஒன்ஸ் ரெட் கலரில் மாட்டுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இவர் வந்து டைமென்ஷன் வந்து ட்ராவல் பண்ணியிருப்பார். எப்படி நம்ம காகியா வந்து டைமென்ஷன் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா வாரம் இருக்கலாம். அந்தமாதிரி வந்து நம்ம உரோஷிக்கி வந்து இந்த ரெட் கலர் ரெனேகனை வச்சு யூஸ் பண்ணியிருப்பார். பட் இந்த ரெட் கலர் ரெனேகனில் டோமோஸும் இருக்கும். அதை வச்சு வந்து இவர் வந்து அது மட்டும் இல்லாமல் இந்த ரெட் கலர் ரெனேகன் வச்சு இவர் என்ன பண்ணலான்னா பாஸ்ட்டுக்கும் போக முடியும். பாஸ்ட்டுக்கு போயிட்டு அதாவது பாஸ்ட்னா ஒரு 5 செகண்ட் 6 செகண்ட் பாஸ்ட்டுக்கு போயிட்டு ப்ரெசென்ட்டில் என்ன நடக்க போகுதுன்ற விஷயத்தை பார்த்து நாங்கள் போய் சென்ஸ் பண்ணி அந்த விதத்தில் வந்து சண்டை போட முடியும். இந்த மாதிரி வந்து ரொம்ப டிப்பிக்கலான பவர்ஸ் வந்து நம்ம உரோஷிக்கு வந்து யூஸ் பண்ணியிருப்போம். பட் இவர் வந்து நான் கேனன் கேரக்டர்ன்றதை மறந்துடாதீங்க. இதுக்கப்புறம் பார்த்து இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போனால் இந்த ரெனே ஷெரிகனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ரெனேகனை பற்றி பார்க்க போகிறோம்னால ரெனே ஷெரிகனை பற்றியும் பார்த்தலாம். இந்த ரெனே ஷெரிகன்றது வந்து நம்ம நருட்டோ சீரிஸில் லாஸ்ட்டாக தான் காட்டியிருப்பாங்க. இந்த ரெனே ஷெரிகன் ஃபஸ்ட்டு யாருக்கு மூலமாக பார்த்துருப்போம்னா வந்து நம்ம மதரா உச்சிகா மூலமாக பார்ப்போம். அதுக்கப்புறம் காகியா உச்சிகாவோட ஒன் ஆஃப் த பவர்ஃபுல்லான டோஜுட்சுவாக இருந்திருக்கும் இந்த ரெனே ஷெரிகன். இந்த ரெனே ஷெரிகன் பார்த்தீங்கன்னா வந்து நெட்ரிக் அந்த மாதிரி சிவனுக்கு இருக்க மாதிரி வந்து
ரெனே ஷெரிகன் வந்து காட்டியிருப்பாங்க. இந்த ரெனே ஷெரிகன்றது காம்பினேஷன் ஆஃப் ரெனேகன் அண்ட் ஷெரிகன்ன்ற மாதிரி தான் இருக்கும். பாதி ரெனேகனும் பாதி ஷெரிகனும் சேர்ந்த மாதிரி தான் அந்த ரெனே ஷெரிகனே இருக்கும். இந்த ரெனே ஷெரிகன் எப்படி கிடைக்கும் பார்த்தீங்கன்னா டென்சில் சக்கரா இருக்கவங்களுக்கு வந்து அந்த ரெனே ஷெரிகன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அந்த ரெனே ஷெரிகன் வந்து நம்ம மதரா வந்து ஆக்சஸ் பண்ணியிருப்போம். அதுக்கு மாதிரி தான் நம்ம ககியா உட்ஸுக்கையும் ஆக்சஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ரெனே ஷெரிகனில் மொத்தம் 10 டோமோஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெனே ஷெரிகனால பவர் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன் ஆஃப் த பவர்ஃபுல்லான ஒரு கென்ஜுட்சு வந்து இது கேஸ்ட் பண்ணும். அந்த பவர்ஃபுல்லான கென்ஜுட்சு எல்லாருக்கும் தெரியும், இன்ஃபினிட்டி சுகிகாமி. இது மூலமாக வந்து ரியாலிட்டியை வந்து எல்லாருக்கும் வந்து மேனிப்புலேட் பண்ணி செம்மையாக வந்து மாட்டி கொடுக்கும். அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான கென்ஜுட்சு வந்து இது வந்து ப்ரொசஸ் பண்ணும். அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானதான் இந்த ரெனே ஷெரிகன். இது ரெனே ஷெரிகனை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணி தான் இதில் ஃபுல் பவர்ஸ் அண்ட் பொட்டன்ஷியல்ஸ் வந்து நிறையாவே வந்து இருக்குது. அது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் இருக்குது நருட்டோ சீரிஸில். அது ஃபியூச்சரில் எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்கன்னா அதை பற்றி நம்ம நிறையவே பேசலாம். இந்த மேக்ஸிமம் இந்த ரெனே ஷெரிகன் வந்து நெட்ரிகனில் தான் ஓப்பன் ஆகுதுன்றது வந்து மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து நான் வீடியோட மிடில் சொல்லியிருப்பேன் கோல்டன் ஷெரிகனை பற்றி கோல்டன் ரெனேகனை பற்றி வந்து பேசணும்னு சொல்லியிருப்பேன். இந்த கோல்டன் ரெனேகனோட பவர் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டால் இந்த கோல்டன் ரெனேகன் அந்த கோல்டன் பியாக்குகன் இது ரெண்டுமே வந்து காட்டியிருப்பாங்க. மோமோஷிக்கியில் அந்த ஃபைட்டில் வந்து காட்டியிருப்பாங்க. இந்த கோல்டன் ரெனேகன் அண்ட் கோல்டன் ஷெரிகன் கோல்டன் ரெனேகன் அண்ட் கோல்டன் பியாக்குகன் இதை வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது அப்படின்ற விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து இன்னும் தெரியப்படவில்லை. பட் இது என்ன பண்ணுதுன்ற விஷயத்துக்கு வந்து நிறைய ஃபாரின் யூடியூபர்ஸும் நிறைய சைட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து டோஜுட்ஸு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உங்களுக்கு கொடுக்கப்படுற இந்த டோஜுட்ஸு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதே தான் வந்து உரஷிக்கியும் வந்து யூஸ் பண்ணியிருப்பார். அவர் அந்த சக்கரை வந்து சாப்பிட்டுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரும் வந்து அவரோட கண்ணை வந்து அவர் சாப்பிட்டுக்கப்புறம் உரஷிக்கி வந்து இந்த மாதிரி மாறி இருப்பார். ரெனேகனை சாப்பிட்டு அவர் வந்து பவர்ஃபுல்லாக மாறும்போது வந்து நம்ம உரஷிக்கியும் வந்து கோல்டன் ரெனேகன் தான் வந்து ஆக்டிவேட் பண்ணுவோம். இந்த கோல்டன் ரெனேகன்றது ஒன் ஆஃப் த மிஸ்ட்ரியான ஒரு பவராக தான் வந்து காட்டப்படுறாங்க. இந்த கோல்டன் ரெனேகன் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கோல்டன் ரெனேகன் வந்து அவங்களோட பவர்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், ரொம்பவே அதிகமாக வந்து இந்த பவர்ஸ் வந்து காட்டும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த கோல்டன் ரெனேகன் அண்ட் பியாக்குகனுக்கும் இந்த பியாக்குகன் அண்ட் கோல்டன் ரெனேகனை பற்றி நிறைய தியரிஸ் வந்து ஆன்லைனில் இருக்குன்னா பட் நம்ம எதையுமே ட்ரஸ்ட் பண்ண முடியாது. இது எல்லாமே கிஷிமோட்டோ கிட்ட தான் இருக்குது. அவர் வந்து அதை எப்போ ரிவீல் பண்ணுறாங்களோ அப்போ வந்து நம்ம வந்து இதை பற்றி பேசலாம். ஓகே நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்து ரெனே ஷெரிகன் அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெனேகன் அப்புறம் நம்ம கலராக ரெனேகன்ஸை பற்றி நிறையா வந்து பேசியிருப்போம். இந்த ரெனேகன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ வந்து என்னாச்சும் நான் தப்பாகவும் பேசியிருந்தால் அது வந்து தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லலாம். அனைத்து உரிமைகளும் இருக்குது அந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொன்னீங்க. நான் கமெண்ட் செக்ஷன்ஸ் எல்லா கமெண்ட்ஸுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகே இந்த வீடியோ பிடிச்சி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய், see you.